2 இன்வெஸ்டர்ஸ் சேம் மியூச்சுவல் ஃபண்டில் சேம் ரிட்டர்ன்ஸ் சேம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இன்வெஸ்டரோட ப்ராஃபிட் அதிகம், இன்னொருத்தரோட ப்ராஃபிட் சைலண்ட்டாக லாஸ் ஆகுது. டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? என்னன்றதை நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் டைரக்ட் பிளானை சூஸ் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் ரெகுலர் பிளான் சூஸ் பண்ணியிருக்காரு. ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுனா பேங்க், ஏஜென்ட், ஆப், அட்வைசர் இவங்க எல்லாமே ஃபண்டு செல் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான கமிஷன்ஸை எவ்ரி இயர் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஆனால் டைரக்ட் பிளான்ல அந்த மாதிரி எந்த கமிஷன்ஸுமே கிடையாது. ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சஞ்சய், யோகி 2 பேரும் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சேம் மியூச்சுவல் ஃபண்டில் 15 இயர்ஸ்க்கு. இதில் சஞ்சய் டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணுறாரு, யோகி ரெகுலர் பிளான் சூஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் 15 இயர்ஸ் சஞ்சயோட டைரக்ட் பிளான் ரிட்டர்ன் 12% இருக்கும், யோகியோட ரெகுலர் பிளான் ரிட்டர்ன் 11% இருக்கும். ஜஸ்ட் 1% டிஃப்ரென்ஸ். ஆனால் எண்டிங்கில் டைரக்ட் பிளான் சூஸ் பண்ண சஞ்சய் கிட்ட 54 லட்சமும் ரெகுலர் பிளான் சூஸ் பண்ண யோகி கிட்ட 48 லட்சமும் இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா 6 லட்சம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ் மார்க்கெட்னால மட்டும் வராது, சம்டைம்ஸ் ஃபீஸ்னாலையும் வரும். வீவர்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா டைரக்ட் ஃபண்டில் பண்ணுவீங்களா இல்லை ரெகுலர் ஃபண்டில் பண்ணுவீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்கறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.